இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பப்பி வளர்க்குறவங்க வந்து சொன்னாங்க. நிறைய ப்ரீடர்ஸ்லாம் வந்து பேபி பிறந்த உடனே, அந்த பப்பி பிறந்த உடனே வந்து மதர்கிட்டேருந்து பிரிச்சுட்டு உடனே விற்றுருவாங்க. ஏன்னா அவங்க வச்சுருந்தா ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டு. கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, இமீடியட்டாக வந்து அவங்க சொன்ன அந்த பேபி டாக் மில்க் வாங்கியிருக்கோம். ஸோ அவனுக்கு கொடுக்கலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது அட்லீஸ்ட் ஃபார் 3 months கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் 55 days ஆகுது. ஸோ இப்போ இவனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம். எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். பேக்காக இருக்குது. பரவாயில்ல. இல்லை, அந்த புட்டியே இல்லையே. அழகாக இருக்கு. எது அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போட சொன்னாங்க. ஓகே, மெஷர்மெண்ட் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப குட்டியாக இருக்கு, இது ரொம்ப பெருசாக இருக்கு. இது கரெக்டாக இருக்குமா இல்லை இது கரெக்டாக இருக்குமா? இதுதான் கொஞ்சம் சப்பத்துக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப குட்டிக்கு. சுட தண்ணி ஹாட் வாட்டரில் பேபிஸ்க்கெலாம் வந்து நம்ம ஸ்டெர்லைட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. இந்த வந்துட்டோம்மா, இந்த ஒரு ஸ்பூன் எடுக்கிறது வந்து 10 mlக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதில் ஒரு ஸ்பூன் போட்டு அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக 10 ml. இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் இதுவே திக்காக தான் இருக்கும் கொஞ்சம். சரி, உனக்கு தான் பட்டு உனக்கு தான் ரெடி ஆகுது. பாப்பாக்கு தான். நல்லா இருக்கா? கொஞ்சம் மேலே நீ நேரம் வச்சுன்னா பால் கீழே போகும். அதெல்லாம் நம்ம போட்டது எவ்வளோ வந்துச்சு? கடிக்கூடாது. இங்க பாரு, படுத்துக்கோ.